வணக்கம் நான் Chinmayi. Korean skincare regime na enna இது வந்து உலகமெங்கும் ஏன் இப்படி வருது பரவலா வந்து பேசப்படுறது நிறைய பேர் வந்து இத பின்பற்றாங்க ஏன் அப்படிங்கறத பத்தி நான் வந்து பேச ஆரம்பிச்சிருந்தேன் சோ நீங்க இந்த K beauty regime K beauty skincare routine எப்படி ஈஸியா சுலபமா உங்க வீட்ல நீங்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் சோ ஆரம்பிக்கலாமா இன்னைக்கு நான் வந்து கண்டினியூயிங் ரன்னிங் த்ரூ முகத்துல இருக்கிற சருமத்தை எப்படி பாதுகாக்கிறது ரெடி K beauty na நீங்க ஒரு 10 டிஃபரண்ட் க்ரீம் வாங்கணும் சீரம் வாங்கணும் எல்லாம் வாங்கணும் அப்படி நீங்க கவலைப்பட வேண்டாம் ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்தை உங்களோட ஸ்கின் கேர் அப்படிங்கறது நீங்க ஈஸியா உங்க வீட்ல இருக்கிற சாமானை வச்சு ஆரம்பிக்கலாம் என்னன்னு கேட்டிங்கனா K beauty focuses on double cleanse னா என்னது ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்துல நீங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களோட முகத்தை 2 முறை வாஷ் பண்ணனும் அது எப்படி முதல் ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கனா ஒரு செக்கல ஆட்டின எண்ணெய் ஐடியலி நல்லெண்ணெயா இருக்கலாம் தேங்காய் எண்ணெயா இருக்கலாம் அல்லது நான் வந்து என்ன பயன்படுத்துறேன் அப்படினா ஒரு ஆயுர்வேதிக் எண்ணெய் நல்பாமராதி தைலம் அப்படினு ஆரோக்கியமிருதம் வைத்தியசாலா அப்படினு ஜிஎன்சிடி ரோட்ல டி நகர்ல இருக்கு ஆஃப் கோர்ஸ் கோட்டக்கல் வைத்தியசாலா இதுலயுமே உங்களுக்கு நல்பாமராதி தைலம் கிடைக்கும் நீங்க வந்து இது ஆயுர்வேதிக் எண்ணெய் அப்படிங்கிறதுனால உங்களோட உடலுக்கு ஒரு சூட் ஆகுற ஒரு ஆயிலா நீங்க டெஃபினெட்லி ஆயுர்வேதிக் டாக்டர் கேட்டுட்டு பயன்படுத்துங்க ஏனா ஏலாதி எண்ணெய்னும் இருக்கு நல்பாமராதி தைலம்னு இருக்கு நிறைய விதமான எண்ணெய்கள் இருக்கு நம்மளோட உடம்புல வந்து அந்த பித்தம் வாதம் கஃபம் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு எண்ணெய் ஒவ்வொரு உடம்பு டைப்புக்கு சூட் ஆகும் நான் நல்பாமராதி தைலம் யூஸ் பண்றேன் அண்ட் முதல்ல கொஞ்சம் நான் எண்ணெய் வந்து கையில எடுத்துக்கிட்டு அது ஒரு 2-3 நிமிஷம் முகத்துல மசாஜ் பண்ணிட்டு ஒரு ஜென்டில் ஃபேஸ் வாஷ் ஐடியலி சோப் வேண்டாம் ஏனா சோப்ல இருக்கிற கொஞ்சம் சில ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் நம்மளோட ஸ்கின்னை வந்து பாதிக்கும் சோ ஒரு ஜென்டிலான ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் டபுள் கிளென்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு எண்ணெயை வச்சு நீங்க கிளென்ஸ் பண்றீங்க செகண்ட் வந்து ஒரு ஜென்டில் ஃபேஸ் வாஷ் வச்சு கிளென்ஸ் பண்றீங்க அதுக்கு மேல கொஞ்சம் எண்ணெய் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படினா you can definitely wash once again so இது double cleanse அப்படிங்கிறது இதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஒரு யூசுவலி உங்க வீட்ல ஒரு மாய்ஸ்சரைசர் இருந்தாலோ இல்லனாலும் பரவாயில்லை இருந்துச்சுனா நீங்க மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிட்டு நீங்க தூங்க போலாம் and கண்ணை சுத்தி நீங்க விளக்கெண்ணெய் இருக்கு இல்லீங்களா அந்த விளக்கெண்ணெய் நீங்க யூஸ் பண்ணீங்கனா கண்ணுக்கும் நல்லது and கருவளையமும் தட்டாம இருக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயம் அது சோ first thing is that விளக்கெண்ணெய் நீங்க முதல்ல யூஸ் பண்றீங்க அப்படினா நல்ல ஒரு பிராண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் டாபர் மாதிரி ரொம்ப பழங்காலத்து சில பிராண்ட்ஸ்ல இருந்து இல்லனா இப்போ ஆர்கானிக் கடைகள் நிறைய வந்திருக்கு இந்த கோல்ட் பிரஸ்ட் கேஸ்டர் ஆயில் அப்படிலாம் கிடைக்கும் சோ சரியான பிராண்ட் வாங்கி போடுங்க ஏனா கண்ணுல போடுற ஒரு விஷயம் சோ அந்த விளக்கெண்ணெய் வந்து கண்ணை சுத்தி போடுங்க ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 நாள் கொஞ்சம் கண்ணு எரியும் கட்டாயமா எரியும் அதுக்கு அப்புறம் பழகிரும் எரியாது பேசிக்கலி எரியறது நின்னுடும் சொல்ல வரேன் சோ that is about it நீங்க இத ஃபாலோ பண்ணி டே டைம்ல சன்ஸ்கிரீன் அதாவது நம்ம வெயில்ல இருந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து பாதுகாக்கிறதுக்கான சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணீங்கனாலே போரும் இதுக்கு மேல நீங்க K beauty regime பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எப்படி இதெல்லாம் யூஸ் பண்ணி உங்களோட ஸ்கின்க்கு இன்னும் கொஞ்சம் பொலிவு கொண்டு வரலாம் அப்படினு ஆசைப்பட்டீங்கன்னா தொடர்ந்து பாருங்க இன்னும் இந்த மாதிரி சில வீடியோஸ் நான் வந்து தமிழ்ல பேச தான் போறேன் all for you until I see you next time this is Chinmayi saying bye bye